வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் நடந்த 2024 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து 8 பார்ட் வந்து பார்த்துட்டோம். இது வந்து 9வது பார்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வேர் டஸ் இந்தியா ரேங்க் ஆன் தி கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஆஸ் ஆஃப் அக்டோபர் 2024? அக்டோபர் 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ரேங்க் என்ன சொல்லி கேட்குறாங்க. கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 93 தான் ரைட்டான ஆன்சர். அது போக மற்ற முக்கியமான இண்டெக்ஸ் எதுன்னு பார்த்தலாம். குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 116. அதே நேரத்தில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து 2023 2024 வந்து 134வது ரேங்க் இந்தியாவோட ரேங்க். அடுத்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 159. அடுத்ததாக கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 2023 பொறுத்த வரைக்கும் 7வது ரேங்க்கு. அடுத்ததாக குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் வந்து 2024 வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 39. சரிங்களா? அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் வந்து கேட்கப்படலாம். என்டிபிசி எக்ஸாமில் வந்து குறிப்பாக கேட்கப்படலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் இந்தியன் பரதநாட்டியம் டான்சர், இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு பரதநாட்டியம் டான்சர், அவங்க ஒரு ஃபிலிம் ஸ்டாரும் கூட. சரிங்களா? அவங்களுக்கு வந்து 1960 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக 2024 வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து எந்த ஒரு பரதநாட்டியம் டான்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வைஜெயந்தி மாலான்றதான் கரெக்டான ஆன்சர். பத்ம விபூஷனோட வந்து 2024 வந்து மொத்தம் வந்து 5 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது யார் யாரும் பார்த்தீங்கன்னா, வைஜெயந்தி மாலா, சிரஞ்சீவி, வெங்கையா நாயுடு, அப்புறம் பிந்தேஸ்வர் பதக், அப்புறம் பத்மா சுப்பிரமணியம். இவங்க 5 பேருக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் 2025 வந்து மொத்தம் 7 பேருக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் யாரும் பார்த்தீங்கன்னா, டி நாகேஸ்வர் ரெட்டி, அப்புறம் ஜெகதீஷ் சிங் கேக்கர், அப்புறம் குமுதினி லக்கியா, அதுக்கடுத்து எல் சுப்பிரமணியம், அடுத்து வாசுதேவ நாயர், ஒசாமா சுசுகி, அப்புறம் சாரதா சின்ஹா. சரிங்களா? இவங்க 7 பேருக்கு வந்து 2025 வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த குமுதினி லக்கியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸர். அவங்க எந்த நடனத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, கதக் நடனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த குமுதினி லக்கியா. இது வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ஆர்ட்ஸ் கொஸ்டினில் கூட கேட்கலாம். அவங்க வந்து எந்த நடனத்தை சேர்ந்தவங்கன்னா கதக் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கிளாசிக்கல் டான்ஸ். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கிளாசிக்கல் டான்ஸில் கதக்கும் ஒன்று. அவங்க அதுக்கு ஃபேமஸானவங்க குமுதினி லக்கியா. அவங்களுக்கு வந்து பத்ம விபூஷன் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which of the following is the roadmap to achieve development and child protection priorities aligned with sustainable டெவலப்மெண்ட் கோல்ஸ்? அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோடு சேர்ந்து இந்தியாவில் வந்து ரோடு மேப் கொடுக்கப்பட்ட எந்த ஸ்கீம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சைல்டு ப்ரொடெக்ஷன் ப்ரியாரிட்டி வந்து குறிப்பிடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் வத்சல்யான்றது தான். இது வந்து 2021 வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வந்து செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? மிஷன் வத்சல்யா இதை பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்துருக்கோம். அடுத்ததான், which Kashmiri wood carver was honored with the Padma Shri Award 2024 for his contribution in the field of art? கொடுக்கப்பட்டவர்கள் வந்து 2024 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிய காஷ்மீரை சேர்ந்த வுட், அதாவது மர சிற்ப வேலைகள் செய்யக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ குலாம் நபி தார்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் வந்து தனியாக பத்மபூஷன் வந்து நம்மளால் ஞாபகம் வைக்க முடியும். ஏன்னா குறைஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. பட் பத்மஸ்ரீலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் அண்ட் கோ தான். சரிங்களா? பத்மா அவார்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1954 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. 2024 வந்து மொத்தம் 132 பேருக்கு வந்து பத்ம விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 பேருக்கு வந்து பத்ம விபூஷன், 17 பேருக்கு வந்து பத்ம பூஷன், அடுத்து 110 பேருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு உதாரணமாக வந்து ஸ்ரீ குலாம் நபி தார் வந்து எந்த அவார்டு வாங்கினான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, அப்புறம் பாரத் ரத்னா சொல்லி 4 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பத்ம விபூஷன் இதுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கம்மி. சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி கூட பண்ண முடியும். சரிங்களா? 2024 வந்து மொத்தம் 132 பேர் வந்து பத்ம அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பத்ம விபூஷன் வந்து 5, பத்மபூஷன் 17, பத்மஸ்ரீ வந்து 110. இது 2025 வந்து 139 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பத்ம விபூஷன் 7, பத்மபூஷன் 19, பத்மஸ்ரீ வந்து 113 அவார்டு. இதில் வந்து 2024 பத்மஸ்ரீயில் ரொம்ப ஃபேமஸானது என்ன பார்த்தீங்கன்னா, பர்வதி பருவா. இவங்க வந்து ஒரு பெண்.
இவங்க வந்து ஏன் ஃபேமஸ் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ 2024 வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவுடைய முதல் பெண் யானை பாகன். சரிங்களா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மஹோத் யாருன்னு கேட்டாங்கன்னா பார்வதி பர்வா. இவங்களுக்கு தான் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2024 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 that aims to prevent unfair means in public examination and common entrance test held across the country came into effect in which month of 2024. அதாவது 2024 வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது என்னன்னா, இந்த பொதுத் தேர்வுகள் வந்து காப்பி அடிக்கிறது, அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தடுக்கிறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024. சரிங்களா? இது வந்து எப்போ எந்த மாதத்துல வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2024 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இது வந்து மொத்தமாக வந்து இது இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை காப்பி அடிச்சு அந்த மாதிரி வந்து தவறுதல் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் டேர்ம் வந்து கொடுக்கப்படலாம். அப்புறம் வந்து ஃபைன் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படலாம். சரிங்களா? 2024 ஜூன் மாதம் வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்ததாக த ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கி FHI மென்ஸ் வேர்ல்ட் கப் 2023 வாஸ் கண்டக்டட் இன். அதாவது 2023 வந்து ஆண்களுக்கான FIH உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடந்தது. இந்த ஹாக்கி போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 2 நகரத்தில் நடந்துச்சு. சரிங்களா? இது வந்து 15th எடிஷன் ஃபஸ்ட்டு. இது வந்து இந்தியாவில் தான் நடந்துச்சு. இது வந்து 2 சிட்டியில் வந்து நடந்துச்சு. ஒன்று வந்து புவனேஸ்வர், ஒடிசாவுடைய தலைநகர் புவனேஸ்வர், அடுத்து ரூர்கேலா. இங்கே வந்து ஆப்ஷன் வந்து ரூர்கேலா கொடுத்துருக்காங்க, ரூர்கேலா ஒடிசா. சரிங்களா? ஸோ இன்னொரு சிட்டி என்ன பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். சரிங்களா? இதனுடைய மாஸ்காட், இதனுடைய சின்னம் என்ன பார்த்தீங்கன்னா ஆலின்றது ஒரு கடல் ஆமை. சரிங்களா? அது வந்து ஆலிவ் ரிட்ஜ்லின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் ஆமை வந்து ஒடிசாவில் வந்து நிறையா வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்து அந்த கடற்கரையில் வந்து ஒடிசாவோட கடற்கரையில் வந்து சேரும். ஸோ அதன் நினைவாக வந்து ஆலின்னு சொல்லி அந்த கடல் ஆமை நினைவாக வந்து அந்த சின்னம் வந்து மாஸ்காட் வந்து எதாவது வச்சுருக்காங்கன்னா ஆலி. இது வந்து SSCயில் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். CGL எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா 2024 எண்டில், அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? இந்த FIH மென்ஸ் வேர்ல்ட் கப் 2023 வந்து ஜெயிச்சது யார் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாடு தான். அவங்களுக்கு வந்து இது வந்து 3வது டைட்டில். அவங்களை எதிர்த்து வந்து விளையாடினா ஃபைனல் விளையாடின அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ரன்னர் அப். இதில் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து அறிவிக்கப்பட்டவர். சரிங்களா? யார் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் வெல்லன், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? 2026 இந்த FIH மென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து 2026 நடத்த போகிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், அப்புறம் நெதர்லாந்து. அடுத்ததாக அக்கார்டிங் டு 2024 ஸ்டேட் ஆஃப் rhino report by the International Rhino Federation, which species of rhino could be severely affected by climate change. அதாவது 2024 ஸ்டேட் ஆஃப் தி ரைனோ ரிப்போர்ட் படி, சரிங்களா, பருவநிலை மாற்றத்தினால மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ரைனோ வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரைனோ தான். மொத்தம் வந்து 5 டைப் ஆஃப், சரிங்களா, 5 டைப்ஸ் ஆஃப் ரைனோஸ் வந்து இருக்குது. 5 டைப்ஸ். சரிங்களா? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரன் ரைனோ, அடுத்து ஜாவான் ரைனோ. சுமத்ரா, ஜாவா அது ரெண்டுமே வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தீவு. அதில் வசிக்கக்கூடிய ரைனோக்கு வந்து சுமத்ரன் தீவு, சுமத்ரன் ரைனோ, அப்புறம் ஜாவா ரைனோ, அடுத்து பிளாக் ரைனோ, அடுத்து கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ. இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கடைசியாக வந்து ஒயிட் ரைனோஸ். சரிங்களா? இந்த கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ, அதாவது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து அதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3262 இந்த ரிப்போர்ட் படி. சரிங்களா? இது வந்து ஃபேமஸாக வந்து எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க், அஸ்ஸாமில் இருக்குது. அடுத்தது அந்த ஒயிட் ரைனோஸ்னு வகை இருக்குங்களா, அந்த ஒயிட் ரைனோடைய வகை வந்து அதோடைய பாப்புலேஷன் வந்து 3.4% வந்து லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து 3.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த தீம் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் 2024 கண்டக்டட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 26 February to 01 March 2024? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்பட்ட ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக். சரிங்களா? பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் வந்து 2024 வந்து கொண்டாடப்பட்டது. அதோடைய தீம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீம் என்ன பார்த்தீங்கன்னா மேக் அ ரைட் ஸ்டார்ட் பிகம் ஃபினான்ஷியலி ஸ்மார்ட்ன்றதான் அதனுடைய தீம். சரிங்களா? 2024க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமைப்பு இந்தியாவுடைய தலைமை வங்கி. இது வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித்ன்றவர் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா CD தேஷ்முக். இது ரெண்டும் கேட்கப்படக்கூடிய விஷயம்ப்பா. அடுத்து RBI வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1 April 1935 உருவாக்கப்பட்டது. இது எப்போ தேசியமயமாக்கப்பட்டுச்சு, நேஷனலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1 January 1949 தேசியமயமாக்கப்பட்டது. கரண்ட் கவர்னராக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா, 26வது கவர்னர். அடுத்து 25வது கவர்னராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ.